إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் பெருநாள் தொழுகையின் 2 ரக்காத் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபொழுது அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த காலத்தில் 2 நாட்களை பண்டிகை நாளாக கொண்டாடி கொண்டு வந்தோம். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன? அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்திலிருந்தே இந்த 2 நாட்களை நாங்கள் பண்டிகை நாளாக கொண்டாடி வருகிறோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த 2 நாட்களுக்கு பதிலாக வேறு 2 நாட்களை பெருநாட்களாக ஈதாக வழங்கியிருக்கிறான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், மற்றொன்று ஈதுல் அத்ஹா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 2 நாட்கள் அந்த நாட்களை விட சிறந்தது. அன்பானவர்களே, இந்த பெருநாட்கள் என்பது நோக்கம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது, நோக்கமில்லாமல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அப்படி கிடையாது. மாறாக இந்த 2 பெருநாட்களும் ஒரு நோக்கத்தோடு தான் அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. என்ன நோக்கம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, ஷுக்குர் செய்வது. ரமதான் மாதம் முழுவதும் நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு பல நன்மையான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். பல பாவமான செயல்களை விட்டு மற்ற நாட்களை விட பேணுதலாக இருந்து நாம் அதை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம். மாதம் முழுவதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த ரமதான் மாதம் முடிந்ததும் ஷவ்வால் மாதம் பிறை 1 இந்த பெருநாள் என்பதை நாம் கொண்டாடுகிறோம். அதேபோல்தான் ரமதானுக்கு அடுத்து ஜில்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களும் மிக சிறப்பிற்குரிய நாட்கள், மிக சிறந்த நாட்கள். அந்த 10 நாட்களிலும் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு அதற்கு பாக்கியமளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் 10வது நாள் ஈதுல் அத்ஹா என்கிற பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகிறோம். ஆகவேதான் அன்பானவர்களே, ரமதான் மாதத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ரமதான் மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது, அது அகில உலக மக்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கிறது. அடுத்து நோன்பின் சில சட்டங்களை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், உண்மை கொள்கையின் பக்கம், சத்திய மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை வழிநடத்தி இருக்கிறான். அதற்காக நீங்கள் அதிகம் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பெருமையை நீங்கள் பாராட்டுங்கள், அல்லாஹ்வுடைய தக்பீரை அதிகமாக சொல்லி வலஅல்லக்கும் தஷ்குரூன், இந்த தக்பீர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே பாருங்கள், இந்த பெருநாள், இந்த பெருநாளில் தக்பீர் சொல்வது, தொழுகை நிலைநிறுத்துவது எல்லாமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான், ஷுக்குருக்காக தான். ஆகவே தான் அன்பானவர்களே, நாம் தன்னுடைய கொள்கைக்கு அடுத்தபடியாக அமல், நற்செயல்கள், வணக்க வழிபாடுகள், இதை கொண்டுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியங்களை செய்து, வணக்க வழிபாடுகளை செய்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, ஷுக்குர் செய்யக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, வகும் மினஸ் சாஜிதீன் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். சஜ்தா செய்பவர்களில் நீங்களும் ஆகிவிடுங்கள், அல்லாஹ்வை தொழக்கூடிய மக்களில் நீங்களும் ஆகிவிடுங்கள், யகீன் என்கிற மவுத் வரும் வரை தொடர்ந்து உமது இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கான, ஷுக்குர் செய்வதற்கான ஒரே வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கால்கள் வீங்கும் அளவிற்கு இரவு தொழுகை நின்று தொழுவார்கள். அதற்கு ரசூலிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இரு கால்கள் வீங்கும் அளவிற்கு எதற்காக நீங்கள் சிரமப்பட்டு நின்று தொழுகிறீர்கள் நீண்ட நேரம்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா? ஆகவே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அமல், தன்னுடைய இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆகவேதான் அன்பானவர்களே, நாம் தன்னுடைய அமலை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஹராம் ஹலாலுடைய சட்டங்களை பேணி நடப்பதை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்பது ஈஸியான விஷயம் கிடையாது. மிக மிக சிரமமான ஒரு காரியம். ஆனால் சிரமமான அந்த விஷயங்களுக்கு மத்தியிலும் நாம் முடிந்தவரை, இயன்றவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ முயற்சிப்போமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகத்தான கூலியை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாம் வந்த ஆரம்ப காலத்தில் ஒரு அந்நியர் மாதிரி தான் வந்தது. அந்நியர் மாதிரி நீ சொன்னால் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைகளை கேட்கும் பொழுது மக்கள் நினைச்சுகிறார்கள் ஏதோ புது கொள்கை மாதிரி, ஒரு அந்நிய விஷயம் மாதிரி, ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் மாதிரி பார்த்தார்கள். இது என்ன முஹம்மத் இத்தனை கடவுள்களை விட்டுவிட்டு ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்? இது என்ன வித்தியாசமான விஷயமாக இருக்கிறது என்று அந்த மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்களே. அப்படி இந்த உண்மை கொள்கை இஸ்லாம் வந்த பொழுது, வந்த புதுசில் மக்கள் இதை ஒரு புதிய விஷயமாக, ஒரு அந்நியர் மாதிரி பார்த்தார்கள். ரசூல் சொல்கிறார்கள், இஸ்லாம் ஆரம்பத்தில் அந்நியர் மாதிரி வந்தது, அதே போல்தான் கியாமத்துக்கு நெருக்கமாகவும் அது ஒரு புதிய விஷயம் மாதிரி, ஒரு அந்நிய விஷயம் மாதிரி மாறிவிடும். ஆனால் அந்த காலத்திலும் யார் இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பார்களோ ஃபதூபா லில் குரபா, அந்த அந்நியர்களுக்கு நற்செய்தி தான். இன்றைய காலத்தில் நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை பேணி நடந்தால் மக்கள் நம்மை பார்த்து நினைச்சுவார்கள், ஏதோ அந்நியர் மாதிரி நடந்து கொள்வார்கள். ஹிஜாபுடைய சட்டங்களை, பர்தாவுடைய சட்டங்களை பெண்கள் பேணி நடந்தால் பர்தா செய்யாத பெண்கள் என்ன செய்வார்கள்? விசித்திரமாக பார்ப்பார்கள். இது என்ன வீட்டில் ஹிஜாப் செய்கிறார்கள்? இது என்ன சித்தப்பா மகன், பெரியப்பா மகன் முன்னால் ஹிஜாப் செய்கிறார்கள் என்று விசித்திரமாக பார்ப்பார்கள். யார் இஸ்லாத்தை கடைபிடிப்பார்களோ அவர்களை மக்கள் அந்நியர்களாக பார்ப்பார்கள். ஆனால் அந்த அந்நியர்களுக்கு நற்செய்தி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் ஃபித்னாக்களுக்கு மத்தியில், குழப்பங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பேணி நடப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும், மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். இருந்தும் எவர்கள் மார்க்கத்தை பேணி நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 நபர்களுக்கு சமமான கூலியை தருவான். ஃபித்னாக்களுக்கு மத்தியில், குழப்பங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பேணி நடப்பது கையில் நெருப்பை பிடிப்பதற்கு சமம் என்பதாக ரசூல் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இருந்தும் யார் அந்த சவால்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பேணி நடப்பார்களோ அவர்களுக்கு 50 நபர்களுக்கு சமமான கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் உள்ள 50 நபர்களுக்கு சமமான கூலியை அல்லாஹ் ஒரு நபருக்கு தருவானா, அல்லது நமக்கு மத்தியில், அதாவது சஹாபாக்களில் 50 நபர்களுக்கு சமமான கூலியை அல்லாஹ் அந்த காலத்தில் ஒரு நபருக்கு கொடுப்பானா என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், பல் மின்கும், மாறாக உங்களில் 50 பேர். அதாவது ஃபித்னாக்களுக்கு மத்தியில் இந்த காலத்தில் மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடிய ஒரு நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 சஹாபா பெருமக்களுடைய நன்மைக்கு ஈடான நன்மையை தருவான். காரணம், அந்த காலத்தில் இருந்த சவால்களை விட இந்த காலத்தில் உள்ள சவால்கள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள் தான் அதிகம். அந்த காலத்தில் குழப்பங்களை தேடி மக்கள் செல்வார்கள், ஃபித்னாக்களை தேடி, பாவங்களை தேடி மக்கள் செல்வார்கள். இன்று அந்த பாவங்கள், அந்த குற்றங்கள், தீமைகள் நம்மை தேடி வீடுகளை நோக்கி, நம்முடைய கைகளை நோக்கி வருகிறது. அத்தகைய ஃபித்னாக்கள் இருந்தும் மார்க்கத்தை ஒருவர் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு பயந்து பேணி நடந்தால் அது உண்மையில் மிக சவாலான விஷயம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 50 நபர்களுக்கு சமமான கூலியை வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக என்பார்களே, இந்த ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டத்தில் சிந்தனைகளையும் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய இபாதத்துகளையும் தன்னுடைய நடைமுறை சார்ந்த விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் அதை அமைத்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், சிந்தனை ரீதியாக சில பேர், எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. இன்று எவர் உண்மை கொள்கையில் இருக்கிறாரோ,
இறுதி மூச்சு வரை அவர் இந்த ஃபித்னாக்களுக்கு மத்தியில் உண்மை கொள்கையில் இருப்பார் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த சில பேர் இன்று தர்கா வணக்கத்துக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதையும் யாரையும் இணையாக்க கூடாது, இறந்தவர்களை அவுலியாக்களை வணங்கக்கூடாது என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஆனால் இன்று அதே தர்கா வணக்கத்தை ஆதரித்து பேசக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உதாரணங்களும் உண்டு. இன்னொரு பக்கம் மனோ இச்சையை பின்பற்றி மார்க்கத்தை விட்டு விடுவது, அப்படிப்பட்ட உதாரணங்களும் உண்டு. மக்காவிலே அல் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாவில் தொழ வைக்கக்கூடிய இமாமத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்த ஒரு ஹாஃபிஸ் ஆதில் அல் கல்பானி என்கிற ஒரு நபர். அவரை குறித்து இந்த நேரத்தில் நான் பேசினால் அது புறம் பேசுதலாக இன்ஷா அல்லாஹ் ஆகாது. காரணம், அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பகிரங்கமானது, எல்லோரும் தெரிந்தது. அந்த அடிப்படையில் ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். ஆதில் அல் கல்பானி என்பவர் ஹரம் ஷரீஃபில் தொழுகை நடத்தியிருக்கிறார். ஹாஃபிதுல் குர்ஆன், மிக சிறந்த ஹாஃபிஸ் சொல்ல போனால். ஆனால் இப்போது பார்த்தால் திரைப்படங்களில் நடிக்கக்கூடியவராக மாறிவிட்டார். அந்த காடுகளை வைத்து விளையாடுவார்களே, அந்த விளையாட்டை ஜாயஸ் விளையாடலாம், சூதாட்டம் மாதிரியான அந்த விஷயத்தை விளையாட்டை அதெல்லாம் விளையாடலாம், தப்பில்லை என்று அதை விளையாடுவது மட்டுமல்லாமல் அதற்கு பல ஏற்பாடுகளை செய்து அதை பரப்பக்கூடியவராக இருக்கிறார். நவுது பில்லா. யாராவது கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஹரம் ஷரீஃபில் தொழுகை நடத்திய ஒரு இமாம் இப்படி மாறியிருப்பார் என்று. ஆகவே தான் அன்பானவர்களே, தன்னுடைய கொள்கையையும் தன்னுடைய இபாதத்துகளையும் தன்னுடைய மார்க்கம் தொடர்பான ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாத்து நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதற்கு என்ன வழி என்று கேட்டால், மார்க்கத்தை படிக்க வேண்டும். முதலாவது அடிப்படை விஷயம், மார்க்கத்தை படிக்க வேண்டும். உண்மையான அறிஞர்களிடம் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சிறியவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, எல்லோருக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு மஹல்லாவில் இருந்தும் சில மக்களை உலமாக்களாக உருவாக்கக்கூடிய ஒரு கடமையையும் மஹல்லாவாசிகள் செய்ய வேண்டும். இந்த ஒரு மஹல்லா இருக்கிறது என்று சொன்னால், இந்த மஹல்லாவில் இருந்து இங்கு பிறந்து வாழ்ந்து இங்கேயே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களில் சில பேர் தன்னை மார்க்க கல்விக்காக வேண்டி அர்ப்பணித்து உலமாக்கல் என்று சொல்லும் அளவிற்கு தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஃபர்து கிஃபாயா. மஹல்லாவில் சில பேர் இதை அவசியம் செய்ய வேண்டும். ஒரு பக்கம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இன்னொரு பக்கம் நல்ல மக்களோடு, மார்க்கத்தில் தொடர்புள்ள மக்களோடு சேர்ந்து பயணிப்பது. கெட்ட தோழமையை தவிர்த்து, கெட்ட நண்பர்களை தவிர்த்து நல்ல மக்களோடு தன்னுடைய நேரங்களை கழிக்க வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும். இதை கொண்டுதான் தன்னுடைய மார்க்கத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். அதே போல் அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வழங்கியிருக்கிறான். இதே நேரத்தில் பெருநாளில் நாம் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுகிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இதே சமயம் சில முஸ்லிம் சகோதரர்கள் பலஸ்தீன், கஸ்ஸா போன்ற பகுதிகளிலே அவர்களுடைய உயிருக்கு கூட உத்திரவாதம் இல்லாத ஒரு நிலைமையிலே ஒரு அச்சத்தோடு பயத்துக்கு மத்தியில் தான் அவர்கள் நினைச்சுகிறார்கள் இந்த ரமதான் மாதத்தை கழித்திருக்கிறார்கள். இந்த பெருநாளை அவர்கள் கொண்டாடுவார்கள் ஒரு அச்சத்துக்கு மத்தியில், பயத்துக்கு மத்தியில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் நம்மை அத்தகைய ஒரு அச்சத்தை கொண்டு, எதிரிகளுடைய பயத்தை கொண்டு சோதிக்கவில்லை. நாம் ஆஃபியத்தில் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறோம். ஆகவே நாம் அல்லாஹ்வுக்கு இன்னும் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரியான சோதனைகள் நமக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான ஒரு அபயம் என்கிற அந்த நிலையை நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆகவே இந்த விஷயத்துக்கு நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய சிறு பசங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து சாலிஹான அடுத்த தலைமுறையை, சாலிஹான சந்ததியை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அதே நேரத்தில் சமூக மக்கள் உலக கல்வி விஷயத்திலும் என்ன செய்ய வேண்டும்? முன்னேற வேண்டும். ஆனால் மார்க்க வரையறைக்குள் இருந்து கொண்டு சில பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள் உலக படிப்பை படிக்கிறோம் என்கிற பெயரில் மார்க்கத்தின் எல்லா வரம்புகளை விட்டுவிட்டு வரம்பு மீறி உலக கல்வியை தேடி போகிறார்கள். ஒரு கட்டத்திலே இஸ்லாத்தை விட்டு கூட சில இளம் பெண்கள் வெளியேறுவதை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். அப்படி எல்லாம் இல்லாமல் வரம்புக்குள் இருந்து கொண்டு உலக விஷயங்களிலும் இந்த சமூகம் முன்னேற வேண்டும், மார்க்க கல்வியையும் தேட வேண்டும். அதே போல சமூகத்தில் இருக்கக்கூடிய வசதி படைத்த மக்கள், செல்வந்தர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய உரிமைகளையும் அவர்கள் தர வேண்டும். ஜகாத்தை முறையாக தருவது, அவ்வப்போது சதகாத்துகளை தருவது, வீணான விஷயங்களில் தன்னுடைய காசு பணத்தை அதிகம் செலவு செய்யாமல், மாறாக செலவே செய்யாமல் அந்த பொருளாதாரத்தை இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக வேண்டி
பயன்படுத்துவது என்கிற எல்லா கடமைகளையும் ஒரு சமூகமாக நாம் சேர்ந்து கட்டுக்கோப்பாக செய்வோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இம்மை மறுமையின் வெற்றியை வழங்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. படிக்கக்கூடிய அந்த மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீகை தருவானாக. உண்மை கொள்கையில், சத்திய கொள்கையில் உறுதியாக இருப்பதோடு ஒவ்வொரு நாள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமையான இபாதத்துகள், ஐவேளை தொழுகை, திக்ர், திலாவத் போன்ற கடமைகளை முறையாக செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தன்னுடைய அன்றாட வாழ்க்கை விஷயத்திலே, நடைமுறை சார்ந்த விஷயத்திலே அல்லாஹ் நம் மீது ஹராமாக்கிய விஷயங்களை தவிர்த்து வாழக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தில் யாரெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் எதிரிகளுடைய அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எதிரிகளால் அநீதி இழைக்கப்படுகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பரிபூர்ண உதவியை தருவானாக, வெற்றியை தருவானாக. எதிரிகளுடைய சூழ்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மார்க்கத்திலே இஸ்திகாமத்தை வழங்குவானாக. முஸ்லிமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இறந்து போகும் பொழுது, மௌத்தை சந்திக்கும் பொழுது ஈமானோடு வஃபாத்தாகக்கூடிய நறுபாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவானாக. ஈமானோடு மரணித்த பிறகு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.